டெட் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் வேணும்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, மார்க்கை அள்ளிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பார்ட் 1 வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இலக்கணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் தருக, அதுக்கப்புறம் அதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். அவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி எழுத்து வந்து 5 வகையாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், எழுத்துகளின் எண், பெயர், முறை, பிறப்பு முதலிய தன்மைகளை கூறுவது டேஸ். அதுதான் எழுத்து இலக்கணம். அதோட தன்மையை கூறுவது என்னது? எழுத்து இலக்கணம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சொற்களின் வகைகள், தன்மைகள் ஆகியவற்றை விளக்குவது டேஸ் இலக்கணம். சொல் இலக்கணம். சொற்களோட வகை, தன்மை இதெல்லாம் வந்து விளக்குனா அது என்னது? சொல் இலக்கணம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நம் முன்னோர்களின் வாழ்வு முறைகளான அன்பு, வீரம், கொடை, ஒழுக்கம் முதலிய செய்திகளை விளக்கி கூறுவது டேஸ் இலக்கணம். அதாவது பொருள் இலக்கணம். அதெல்லாம் விளக்கி கூறுது இல்லையா, அதனால அது வந்து பொருள் இலக்கணம். அடுத்த கொஸ்டின், செய்யுட்களின் அமைப்பு, வகை முதலியவற்றை தெளிவுபட எடுத்து உரைப்பது டேஸ் இலக்கணம். யாப்பு இலக்கணம். அடுத்த கொஸ்டின், செய்யுளில் காணப்படும் அழகினை வகைப்படுத்தி கூறுவது எந்த இலக்கணம்? அணி இலக்கணம். அடுத்த கொஸ்டின், வல்லினமை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? கசட தவற. அடுத்தது மெல்லினமை அப்படின்னு சொன்னால் என்னென்ன நமன. அடுத்தது இடையினமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரல வளல. எல்லாருமே வந்து படிச்சிருப்போம், இருந்தாலும் ஒன்ஸ் ரிவிஷனாக பார்த்துக்கோங்க. சார்பு எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும் சார்பு எழுத்துக்கள். அவை எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்தது பிரித்தெழுதுக வந்து பாருங்க. கக்ரீது அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்? கல் கூட்டல் தீது. அடுத்தது முக்ரீது, அப்போ முள் கூட்டல் தீது, இந்த மாதிரி பிரிக்கலாம். எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொல்லின் புறத்தே நின்று பொருள் தருவது என்னது? புறச்சுட்டு. அடுத்தது சுட்டு பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் டேஸ். சுட்டு எழுத்துக்கள். சொல்லின் அகத்தே நின்று சுட்டு பொருளை தருவது எது? ஆன்சர் அகச்சுட்டு. தொலைவில் உள்ள பொருளை சுட்டுவது? ஆன்சர் செய்மை சுட்டு. அந்த, இந்த என திரிந்து, அந்த, இந்த என தெரிந்து வழங்குவதை டேஸ் என்பர். சுட்டு திரிவு. அது திரிந்து. ஓகேவா? அது அடுத்தது வினா பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் வந்து எதெல்லாம்? ஆன்சர் வினா எழுத்துக்கள். அடுத்தது சொல்லின் அகத்தே நின்று வினா பொருளை உணர்த்துவது டேஸ் வினா. அக வினா. ஆன்சர் வந்து அகவினா. அடுத்தது சொல்லின் புறத்தே நின்று வினா பொருளை தருவது? ஆன்சர் புறவினா. ஒரு சொல்லில் ஓர் எழுத்து இருக்கும் இடத்தில் அந்த எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது என்ன போலி? ஆன்சர் வந்து எழுத்து போலி. அடுத்தது எழுத்து போலி வந்து எத்தனை வகைப்படும்? எழுத்து போலி 3 வகை. அது எதெல்லாம்? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்தது முதற்போலினா என்ன? ஆன்சர் பாருங்கள். ஒரு சொல்லில் முதல் எழுத்து மாறுபட்டு பொருள் வந்து மாறுபடாமல் இருந்தால் அது முதற்போலி. எடுத்துக்காட்டு பாருங்க. மயல், மைஞ்சு, மஞ்சு, மைஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல் எழுத்து மாறுபட்டு பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது வந்து முதற்போலி அப்படின்னு இருக்காங்க. மா இருக்குது, மைஞ்சு அப்படின்னு இருக்குது, ஆனால் வந்து என்னது? பொருள் மாறுபடலை, அதனால இது முதற்போலி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க. இடைப்போலி என்றால் என்ன? ஒரு சொல்லில் இடை எழுத்துக்கள் மாறுபட்டு இருந்து பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது இடைப்போலி. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. அரையர். அடுத்தது அரையர், இடையில இருக்கிறது பார்த்தீங்களா? அடுத்து இளஞ்சி, இளைஞ்சி. அடுத்தது கடைப்போலி என்றால் என்ன? ஆன்சர் ஒரு சொல்லில் ஈற்று எழுத்து மாறுபட்டு இருந்து பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது கடைப்போலி. எடுத்துக்காட்டு பாருங்க. நிலம், அதில் பாருங்க ஈற்றெழுத்து என்னது? இன்னு, அதாவது நிலன். அடுத்து பந்தல், ஈற்றெழுத்துன்னா என்னது? லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க. பந்தர், வந்திருக்குதா? அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்க. முற்றுப்போலி என்றால் என்ன? ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகள் அனைத்தும் வேறுபட்டாலும், ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துமே வேறுபட்டு இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். 5, 5.
இதில் வந்து எல்லா எழுத்துமே பொருள் வந்து மாறிடுச்சு, எல்லா எழுத்துமே மாறிடுச்சு. ஆனால் வந்து பொருள் மாறுபடாமல் இருக்குது. 5னாலும் 5 தான் குறிக்கும், 5 அப்படின்னாலும் அந்த 5 தான் நமக்கு குறிக்கும் இல்லையா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லின் எழுத்துக்கள் வந்து அனைத்துமே வேறுபட்டு இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது முற்றுப்போலி. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க, ஒரு சொல்லில் எழுத்துகள் முன்பின்னாக மாறினாலும் பொருள் வேறுபடாமல் இருந்தால் அது டேஸ் போலி. முன்பின்னாக தொக்க போலி. ஒரு சொல்லின் எழுத்துக்கள் முன்பின்னாக மாறினாலும் பொருள் வந்து வேறுபடாமல் இருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க அதுக்கு. இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு, தசை, சதை, முன்றில் இல்முன். இந்த மாதிரி எப்படி வந்திருக்குது? முன்பின்னாக மாறி வந்திருக்கு. ஆனால் பொருள் வேறுபடாமல் வந்து இருக்குது. அதனால இது வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருமாயின் அது டேஸ். பதம். எடுத்துக்காட்டு பாருங்க, ஆ அப்படின்னா பசு, கா அப்படின்னா சோலை, பூ அப்படின்னா மலர், தை அப்படின்னா ஒரு மாதம். ஒரு எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்துச்சுன்னா அது வந்து பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குதா அப்படின்னாலும் அது வந்து பொருள் தருது இல்லையா, அதை தான். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க, பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததும் ஆகிய பதம் டேஸ். எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து பகாபதம். எடுத்துக்காட்டு தலை, சால. அடுத்தது வந்து பாருங்க, பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் ஆன பதம் வந்து பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பகுபதம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுபதம் 2 வகைப்படும். அவை பெயர் பகுபதம், வினை பகுபதம். அடுத்த கொஸ்டின், பெயர் பகுபதம் வந்து எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும். அவை வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்பெயர் பகுபதம். அடுத்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, பொன்னன், செல்வன். அடுத்தது இடப்பெயர் பகுபதம், மதுரையான், நாடன். காலப்பெயர் பகுபதம், ஆதிரையாள். சினைப்பெயர் பகுபதம், கண்ணன். பண்பு பெயர் பகுபதம், கரியன், நல்லன். தொழிற்பெயர் பகுபதம், கூத்தர், கலைஞர். இந்த மாதிரி பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை நம்ம என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, வினை பகுபதம் வந்து எத்தனை வகைப்படும்? வினை பகுபதம் 2 வகைப்படும். அவை தெரிநிலை வினை பகுபதம். அதுக்கு என்னது எக்ஸாம்பிள்? படித்தான். குறிப்பு வினை பகுபதம். எக்ஸாம்பிள் என்னது? நல்லன். அடுத்தது வந்து பாருங்க, பகுபத உறுப்புகள் வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். இப்படி 6 வகைப்படும். அடுத்தது, ஒரு பகுபதத்தில் முதலில் நிற்கும் உறுப்பு வந்து டேஸ், பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஒரு பகுபதத்தில் இறுதியில் நிற்கும் உறுப்பு எப்படி சொல்லுவாங்க? விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வினைமுற்று பகுபதங்கள் எத்தனை வகைப்படும்? அவை வந்து ஆன்சர் பல வகைப்படும். அடுத்தது, ஒரு பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கும் உறுப்பு எப்படி சொல்லுவாங்க? ஆன்சர் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை டேஸை காட்டும், காலத்தை காட்டும். அடுத்தது, ஒரு பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை முதலிய உறுப்புகளை சார்ந்து வருவது என்னது? ஆன்சர் சாரியை. சார்ந்து வருவது சாரியை. சாரியை தனியாக பொருள் தருமா? ஆன்சர் தனியாக சாரியை பொருள் தராது. அடுத்தது, ஒரு பகுபதத்தில் விகுதி, இடைநிலை, விகுதி முதலியவற்றை சேர்க்கும் பொருட்டு அவற்றின் நடுவே வரும் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சந்தி. அடுத்த கொஸ்டின், விகாரம் என்பது டேஸ் அன்று, தனி உறுப்பு அன்று. அடுத்தது, நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது டேஸ், புணர்ச்சி. ஆன்சர் புணர்ச்சி. அடுத்தது, நிலைமொழியின் ஈற்று எழுத்து உயிர் எழுத்தாக அமைவதை டேஸ் என்பர். ஆன்சர் வந்து உயிர் ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நிலைமொழியின் ஈற்று எழுத்து மெய் எழுத்தாக இருப்பின் டேஸ், அதை வந்து மெய்யீறு அப்படின்னு சொல்லுவாங்க. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக அமைவதை டேஸ் என்று கூறுகிறோம். ஆன்சர் வந்து உயிர் முதல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்து ஆயின் அதனை டேஸ் என்பர், மெய் முதல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித வேறுபாடும் இன்றி இணைவது டேஸ் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. ஆன்சர். அடுத்தது, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது இடையில் உள்ள எழுத்து மறைந்து புணர்வது டேஸ் விகாரம். ஆன்சர் வந்து கெடுதல் விகாரம். அடுத்தது, சொற்கள் புணரும் போது நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஒரு எழுத்து புதிதாக தோன்றுதல் டேஸ் விகாரம். ஆன்சர் வந்து தோன்றல் விகாரம். அடுத்த கொஸ்டின், உமர் கய்யாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரை வந்து பாரசீக கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
அடுத்தது திருவிக யாரிடம் தமிழ் கற்றார்? ஆன்சர் வந்து கதிரை வேலர்கிட்ட தமிழ் பயின்றிருக்காங்க. அடுத்தது மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு? ஆன்சர் திருவிக. தயிரை இறக்கு இந்த தொடர் வந்து எந்த ஆகுபெயர்? ஆன்சர் வந்து தானி ஆகுபெயர். முதல் எழுத்துனா எத்தனை? அதாவது 30. அடுத்தது வந்து பாருங்க பொருள் தருக. விபுதர் அப்படின்னா புலவர், பயுள் அப்படின்னா வருத்தம், சீரணி புகழ் வாய்ந்த, அல்கு இரவு, சலம் மன உறுதி, உய்ய பிழைக்க, இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான் என்பது அதற்கான பொருள். அடுத்தது சேர மன்னர்களின் துறைமுகம் எது? ஆன்சர் முசிறி. மணிமேகலையில் கூறப்படும் தீவினை குற்றங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொலை, களவு, காமம். அடுத்தது தலை என்பதன் பொருள் டேஸ் கட்டுதல். மீதூன் விரும்பேல் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் ஔவையார். தூதுவளைக்கு மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் சிங்கவல்லி. சோற்று கற்றாழைக்கு மறுபெயர் என்ன? ஆன்சர் குமரி. நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது? மோகனூர். நாமக்கல் கவிஞர் பெற்றோர் பெயர்? ஆன்சர் வெங்கட்ராமன், அம்மணி. நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கை விவரம் பற்றி இதில் பார்க்கலாம். இசை நாவல்கள் வந்து 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறு காப்பியங்கள் வந்து 5, மொழிபெயர்ப்புகள் 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நாமக்கல் கவிஞர் படைப்புகளோட எண்ணிக்கை என்ன படைப்பு அப்படின்றதும் பார்த்துட்டோம். அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யார்? ஆன்சர் முனுசாமி மங்களம். தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் முதலில் எந்த தொழில் செஞ்சுருக்காங்கன்னா ஆன்சர் நெசவு தொழில். தில்லையாடி வள்ளியம்மை எந்த ஆண்டு எந்த இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டாங்க? ஆன்சர் 1913ஆம் ஆண்டு வால்க்ரஸ்ட் அப்படின்ற இடத்துல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மை எந்த வயதில் எப்போது மரணம் எய்தினார்? ஆன்சர் 16 வயதில். 1914ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அவங்க இறந்திருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய கருத்துக்களை காந்தியடிகள் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா டெட் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்க்கெல்லாம், அவங்களுக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.